ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்டு பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் வர ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இதுதான். இந்த சப்ஜெக்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது செகண்ட் யூனிட்டு. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தாச்சு. செகண்ட் யூனிட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு பள்ளி நடைமுறைகளில் பாலின வேற்றுமை பாராட்டப்படுதல். இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த டாபிக் வந்து செகண்ட் யூனிட்டில் இருக்குது. செகண்ட் யூனிட்டு பாலினம் சார் தன் அடையாளமும் சமூக இயல்பினராக்கும் செயலும். இந்த தலைப்பு தான் செகண்ட் யூனிட்டு. அந்த செகண்ட் யூனிட்டில் இப்போ நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு பள்ளி நடைமுறைகளில் பாலின வேற்றுமை பாராட்டப்படுதல், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்கூல் ரொட்டீன்ஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இரு பாலினத்தவர், அதாவது ஆண்கள் பெண்கள், இப்போ எல்லாமே ஈக்குவலைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண் பெண் சமந்தான், இதில் எந்த விதமான வேற்றுமை கிடையாது, பாகுபாடு கிடையாது, எல்லாரும் சமமாக தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட எல்லா இடங்கள்லையுமே எல்லா நேரங்கள்லையுமே சமமாக நடத்துறது இல்லை. ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு கிடையாது. என்ன மாதிரியெல்லாம் மாற்றினா சரிசமமாக நடத்த முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் பெண்கள் கிட்ட பொறுப்புகள் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்கூலில் கூட ஆசிரியர்களில் கூட ஆண் ஆசிரியர்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு பெண் ஆசிரியர்களுக்கு இல்லை. அதே மாதிரி தான் மாணவிகளுக்கு வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு கம்மி தான் மாணவர்களை விட. விழாக்களுக்கு ஏதாவது தலைமை தாங்கணும் அப்படின்னு நினச்சா சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்கள்ல, அவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஜென்ஸாக தான் வராங்க. லேடிஸ் அந்த மாதிரி யாரும் இல்லை. பெண் அலுவலர்கள், எழுத்தாளர்கள், சமூக ஊழியர்கள், இந்த சோஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்கல்ல, இந்த மாதிரியெல்லாம் மேக்ஸிமம் வந்து லேடிஸை கூப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சிக் ரூமு அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே வந்து பெண்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்களால இருக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா, சிக் ரூம் இருந்ததுன்னா அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே பெண் டீச்சர்ஸ் கிட்ட அவங்களுக்கு தான் மற்றவங்களுடைய ஃபீல், இன்னொரு பெண்ணோட ஃபீல் புரியும் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஒரு சில கூடுதலான சலுகைகள் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் கூட பாலியல் தொல்லை இல்லை அப்படின்னா கூட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ஒரு சில இடங்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா எப்போ வளர வளர ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி அப்போவே இந்த மாதிரி தவறுகளும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது ஸ்கூல் கேம்பஸில் பாலியல் தொல்லைகள் கொடுக்கறது அவாய்ட் பண்ணணும். மேல்நிலை பள்ளிகளில் விரும்புகிற பாடப்பிரிவுகளை தலைமை ஆசிரியர்கள் வந்து ஆர்வம் காட்டுறதில்ல. ஒரு சிலருக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பிடிக்கும் அப்படின்னா ஜென்ஸுக்கு மட்டும் ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குது, லேடிஸ்க்கு கிடையாதுல்ல. அப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அப்போது அவங்கவுங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து அவங்க படிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் பள்ளி நடைமுறைகளில் பாலின வேற்றுமை பாராட்டுறதுல என்னெல்லாம் குறைகள் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்.